அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, இது கேள்வி நேரம் என்கின்ற இந்த புதிய தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சஹாபா தோழர்கள் கேட்ட கேள்வியும் அதற்கான நபிகள் சொன்ன சிறந்த பதிலையும் அதிலிருந்து நம்முடைய வாழ்வியலுக்கு தேவையான பாடத்தையும் படிப்பினையும் தான் இந்த தொடரின் வழியாக பிரதானமாக பார்த்து வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சஹாபாக்கள் ஒரு நாள் இப்படி கேள்வி கேட்கிறார்கள், ஐயு சதகதி அஃதலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் திருத்தூதரவர்களே, தர்மத்தில் சிறந்த தர்மம் எது? பொதுவாகவே தர்மம் என்பதே சிறப்பானது, அது உள்ளபடியே போற்றுதலுக்குரியது. எனவேதான் தமிழில் அழகாக சொல்லி வைத்தான், தர்மம் தலை காக்கும். அப்படி இல்லையா? தர்மம் நிச்சயமாக தலை காக்கும். பல்வேறு கட்டங்களில் நாம் செய்த ஏதோ ஒரு நாள் செய்த தான தர்மம், அதன் ஊடாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிரமங்களை நீக்கி தருவான். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் கோபத்தை அணைக்கக்கூடிய ஆற்றலை தர்மம் பெற்றிருக்கிறது என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ தர்மத்தை பற்றி நிறைய பேசலாம், நிறைய வழிகளிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான ஊக்கத்தை, அந்த தர்மத்தை செய்வதற்கான ஒரு உற்சாகமான வழிகாட்டுதலை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வழங்கியதினால்தான் சஹாபாக்கள் தங்களுக்கு தேவை என்ற பட்சத்திலும் கூட அதை பிறருக்கு கொடுத்து அதிலிருந்து இன்பம் கண்டார்கள். ஆமாம், உள்ளபடியே உலகத்தில் மிகச்சிறந்த இன்பம், சந்தோஷம் எது என்று நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பினால் பதிலாக நிறைய கிடைக்கும். நிறைய நபர்கள் நிறைய விதமாக பதில் சொல்வார்கள். என்ன சந்தோஷம்? நினச்ச மாதிரியான லைஃப் அமைகிறது, அது ஒரு சந்தோஷம். நினச்ச மாதிரி நான் நினச்ச விதத்தில் அந்த பொசிஷனில் போய் உட்கார்றது, அது ஒரு சந்தோஷம். என்னுடைய குடும்பத்திற்கான விசாலமான வீடு, தோற்றம் எல்லாம் அது அமையப்பெறுவது, அது ஒரு சந்தோஷம். என் பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சரை அழகாக திட்டமிட்டு ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது, அது ஒரு சந்தோஷம். இப்படி சந்தோஷத்தின் வழிகள் பல ரூபத்தில் மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆனால் உள்ளபடியே சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன என்றால், இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது. அது மிக எளிமையாக கிடைப்பது தர்மத்தின் வழியாக கிடைக்கும், இல்லையா? எனவே தான் கொடுப்பதின் வழியாக இறைவனை காண முடியும் என்பது போன்று உண்டான தத்துவத்தை எல்லாம் தமிழ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கொடுப்பதின் வழியாக ஒருவரை கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்தலாம், அவரை ஆனந்தப்படுத்தலாம், அவருடைய பசியை போக்கி அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய உதவியின் வழியாக அவருடைய இன்பத்தை, அதன் வழியாக இறைவனின் இன்பத்தை பெறலாம் என்றெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், இல்லையா? இப்போ கொடுத்தல் என்பதே சிறப்பானது. அதுவும் கொடுப்பதில் எந்த தர்மம் சிறந்த தர்மம்? சஹாபாக்கள் கேட்கிறார்கள். இது ஏன் கேட்டாங்க சஹாபாக்கள்னா, அவங்க கொடுத்து 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 பழக்கப்பட்டவங்க. ஹதீஸிலே வந்திருக்கிறது, பல சஹாபாக்கள் வழங்கியிருக்கிறார்கள், அதில் எந்த வேற்று வித்தியாசமும் ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. இவர் கொடுத்தது தான் அதிகம், இவர் குறைவு என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. அவரவர்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு, அவரவர்களுடைய அல்லாஹுவின் நெருக்கத்திற்கு தக்கவாறு, அவரவர்களுடைய அல்லாஹுவின் தூதருடைய நெருக்கத்துக்கு தக்கவாறு அவர்கள் வழங்கியது அந்த காலகட்டத்தில் உயர்வானது, மகத்தானது, அதிலே மாற்றுக்கருத்து இல்லை. பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் ஒருவர் ஹக்கீம் பின் ஹிஸாம் அப்படின்னு அவருடைய பேர். ஹக்கீம் பின் ஹிஸாம் காபத்துல்லாக்குள்ளே பிறந்தவங்க. இவங்க இஸ்லாத்தை இவங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவங்களுக்கு வயசு 60 வயசு. அதுக்கு பின்னாடி ஒரு 60 வருஷம் வாழ்ந்தாங்க. சுமார் 120 வருஷம் அவங்களுடைய லைஃபு. இவங்களுக்கு என்னென்னா 60 வருஷம் நம்ம தொலைச்சிட்டோமே, இந்த 60 வருஷத்தில் வாழ்க்கையில் பெரும்பகுதி கழிஞ்சு போச்சு, இன்னும் இருக்கிறது மிச்சம் சொச்சம் கொஞ்சம், இதில் எப்படி நம்ம நன்மையை சம்பாதிக்கிறது? இத்தனை நாள் தாமதமாகி போச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு. மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால் தான் இவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நமக்கு முன்னாடி எத்தனை பேர் எவ்வளவு சீக்கிரமாக இந்த இஸ்லாத்துக்குள்ளே வந்து எவ்வளவு நன்மைகளை சம்பாதித்து விட்டார்கள் அப்படின்னு நினச்சி, என்னவெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் மொத்தமாக பயன்படுத்தி நன்மைகளை எல்லாம் வாரி சுருட்டி கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள் செய்தனா ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த காலகட்டத்திலும் சரி, மதீனாவுக்கு போன பிறகும் சரி, ஒரு முக்கியமான ஒரு இடம் நாம் பல தடவை வரலாறுகளை வாசிக்கிற பொழுது கேட்கிற பொழுது கேட்டிருப்போம், தாருன் நதுவா என்று சொல்வார்கள். இந்த தாருன் நதுவா தான் இன்னைக்கு எப்படி ஐநா சபை ஒன்று உலகத்தினுடைய முக்கிய மன்றமாக இருக்கிறதோ, அன்னைக்கு மக்காவில் ஐநா சபையை போன்று தாருன் நதுவா, அங்கே தான் கூடுவாங்க மக்காவினுடைய குஃபார்கள் எல்லாம்
கூடி உட்கார்ந்து இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டிய இடம் அது. அங்கிருந்து தான் முடிவு பாஸ் ஆகும். அங்கிருந்து தான் பிளான் எல்லாம் அங்கே தான் என்ன செய்யப்படும், தீர்மானிக்கப்படும். அந்த தாருன் நதுவாவை அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அன்னைக்குள்ள ரேட்டு 1,00,000 தீர்க்கம் மொத்தத்தையும் கொடுத்து வாங்கி அந்த மொத்தத்தையும் விற்று அதிலிருந்து கிடைத்த பணத்தை அப்படியே அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்தார்கள் சையதுனா ஹக்கீம் இப்னு ஹிஸாம். காரணம், இந்த இடத்துலேருந்து பல கட்டங்களில் நானும் உட்கார்ந்து ஆலோசனை செஞ்சுருக்கேன் இஸ்லாத்துக்கு ஆப்போசிட்டாக. இன்றைக்கி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பை அல்லாஹ் தந்தான். இதில் கிடைக்கக்கூடிய இந்த காசை மொத்தத்தையும் அல்லாஹ்வின் பாதையிலே கொடுத்து அதன் மூலமாக எனக்கு கிடைக்க வேண்டும் நன்மை பல என்று நினைத்தார்கள் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள். எனவே தான் சஹாபாக்கள் கேட்டாங்க, கொடுக்கறதுலேயே சிறந்த தர்மம் எதுன்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 விஷயம் சொன்னாங்க. நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது கொடுப்பது, பொருளாதாரத்தில் நல்லா செழிப்பாக இருக்கும் பொழுது கொடுக்கறது, இதுதான் சிறப்பானது. நீங்கள் செய்யும் தர்மத்திலேயே சிறந்த தர்மம் என்னென்னா, பொருளாதாரத்துலேயும் நல்ல நிலையாக இருக்கிறீங்க, உடலும் ஆரோக்கியமாக இருக்குது. இந்த 2ம் இருக்கும் பொழுது நீங்கள் கொடுக்குற தர்மம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும்னாங்க. ஏன் இதை சொன்னாங்க தெரியுமா? பொருளாதாரத்தில் நல்லா இருக்கும் பொழுது கொடுத்துடணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதும் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸினுடைய தொடரிலே சொல்வார்கள், ஒரு கட்டம் வரும், உங்களுக்கு மரணம் நெருங்க நெருங்க உலகத்தின் மீது வெறுப்பு வரும், உலகத்தின் மீது பிரியம் குறையும். அந்த சமயத்தில் இவருக்கு இவ்வளோ கொடுங்க, அவருக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நல்லா இருக்கும் பொழுதே எடுத்து கொடுத்துறது, நல்லா இருக்கும் போதே நிறைய பேருக்கு வழங்கிறது, இதுதான் சிறப்பானது. இந்த ஹதீஸுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்கிறார்கள், வாழ்க்கையினுடைய முடிவின் சந்தர்ப்பத்திலே சொத்து பத்து எல்லா விதமான நிலையையும் அல்லாஹ் ஒருவருக்கு தந்தான். கடைசி நேரத்திலே இந்த வாழ்வின் மீது ஏற்பட்ட ஒரு வெறுப்பு நிலை, அல்லது நாம் தான் உலகத்தை விட்டு பிரிய போகிறோமே, கால் நெருங்கி போச்சு என்று நினைத்து மனிதனுடைய சிந்தனை எப்படி போய்விடுமாம், நம்ம எல்லாம் கொடுத்துடலாமா, இதனால் நம்ம நன்மையை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாமே, வாழ்க்கையினுடைய கடைசிக்கு வந்துட்டோமே அப்படின்னு கடைசி சமயத்திலே கொடுக்கக்கூடிய அந்த சதக்கா இருக்கிறது, அது ஒரு அளவோடு தான் கொடுக்க முடியும், நாம் விரும்பிய மாதிரி கொடுக்க முடியாது. மார்க்கம் சொல்லுகிறது, அந்த நேரத்தில் வசியத்தில் சொல்வார்கள், இறுதி சாசனம், அதாவது உயிலும் சொல்கிறோம்லே நம்ம தமிழில், இந்த மாதிரி என்னுடைய சொத்தில் இவ்வளோ உயிலோ இங்கே கொடுத்துருங்க என்று மொத்தமாக கொடுத்து விட முடியாது. அவர் சொத்தில் 3இல் 1 பங்கை மட்டும்தான், பாகத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும், அதற்கு மேலாக கொடுக்க முடியாது. எனவே தான் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விசாரிப்பாங்க. விசாரிக்கிற சமயத்தில் அவர் சொல்லுவார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு சொத்து பத்து நிறைய இருக்குது, நான் இப்போ படுத்த படுக்கையாகி போட்டேன், நோய்வாய்ப்பட்டு போயிட்டேன், என் பிள்ளையில் ஒன்று தான் இருக்குது, அவங்களுக்கு இவ்வளோ சொத்து தேவை கிடையாது, நான் எல்லா சொத்தையும் நான் எழுதி தரவான்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி குறைச்சி கடைசியில் 3ல் 1 பகுதியை நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதுவே அதிகம்தான், இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கலாம். இந்த ஹதீஸை வைத்து சொல்கிறார்கள், ஒருவர் தன்னுடைய சொத்தை வசியத் செய்தால், தனக்கு பின்னால் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று வசியத் செய்தாலுமே கூட அவர்களுடைய வாரிசுகள் அதற்கு சொந்தக்காரர்கள் இவருடைய விருப்பத்தின் பிரகாரம் சொத்தில் 3இல் 1 பங்கை வேண்டுமானாலும் வசியத் செய்யலாம், அவ்வளோதான். ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, அந்த கடைசி காலத்தில் மொத்தத்தையும் கொடுத்துடலாமான்ற அளவுக்கு எண்ணம் வருமாம் சிலருக்கு, அப்படி செஞ்சிட முடியாது. எனவே தான் 3இல் 1 பாகம் அப்படி சொல்கிறாங்க. அப்போது இது வாழ்வின் கடைசி கட்டம். ஆனால் நல்லா இருக்கும் பொழுது, நம்ம சிந்தனை சிறப்பாக இருக்கும் பொழுது, நம்முடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பொழுது எவ்வளவு வேண்டுமானாலும் தரலாம், அதில் கேட்பதற்கு யாரும் இல்லை. எனவே தான் ரசூலுல்லாஹ், நீங்கள் கொடுக்கும் தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எதுவென்றால், நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது கொடுங்க, உங்கள் பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொழுது கொடுத்துருங்க. அப்படி கொடுப்பது தான் தர்மத்திலேயே சிறந்த தர்மம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கொடுத்தல் என்பது ஒரு மகிழ்ச்சி, கொடுத்தல் என்பது ஒரு ஆனந்தம், கொடுத்தல் என்பது பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டி செய்யக்கூடிய விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக கொடுத்தல் தர்மம் என்பது அல்லாஹுவின் கோபத்தை அணைக்கக்கூடிய மகத்தான விஷயம். இதையெல்லாம் நம்முடைய நல்லா இருக்கக்கூடிய நிலைமையிலேயே, நாம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சமயத்திலேயே, நம்முடைய பொருளாதாரம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே கொடுக்கும் பொழுது இரட்டிப்பான பல மடங்கு கூலியை அல்லாஹ் நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறான் என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட உயர்ந்த நல்பாக்கியத்துக்குரிய நன்மக்களாக உங்களையும் எம்மையும் எல்லா மக்களையும் வாழச் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.